இன்றைக்கி நான் மஷ்ரூம் ஒயிட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து மஷ்ரூம் வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். நான் சின்னது தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம வந்து வெறும் பெப்பரும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10-15, அதாவது ஒரு கட்டி 10-15 பல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு, அப்புறம் தயிர் 2-3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நம்ம இதில் எண்ணெயை விட பட்டர் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஹெல்த்து வந்து பார்க்கணும் அப்படின்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். க்ரீமியாக இருக்கும் பட்டர் போட்டோம்னா. அது வந்து ஒரு சின்ன 10 ரூபா பட்டர் பேக்கெட் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகா வந்து 5 எடுத்துருக்கறனால 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்காங்க. மஷ்ரூமை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா வந்து அதை மண்ணெல்லாம் இருக்கும், அந்த காம்பை எடுத்துட்டு நல்லா வந்து வெந்நீரில் நல்லா அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு அதை மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மண்ணெல்லாம் எடுத்துட்டு தனியாக வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. தக்காளி வேணும்னா இதுக்கு போட்டுக்கலாம். ஒயிட் கிரேவிங்கிறனால நான் போடலை. நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா நைஸாக அரைச்சிடணும். அப்புறம் வந்து இப்போ கடாய் வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டர் போட்டுக்கலாங்க. இப்போ பட்டர் போட்டாச்சுங்க. இந்த அரைச்ச விழுத போடலாம். இதில் கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் நான் வந்து பெருசு அப்படியே போடல, கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சைஸ்லையும் இன்னும் சின்னதெல்லாம் 2ஆக கட் பண்ணிவிட்டு பெருசெல்லாம் 4ஆக கட் பண்ணிடுறேன். இது இனி கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை உப்பெல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா இனி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு. இதுக்கு வந்து நம்ம காரப்பொடி அப்புறம் வந்து தனியா பொடி எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு நம்ம இவ்வளோதான் காரமே இருக்கும். இது உங்களுக்கு மஷ்ரூமோ, அதனால் ரொம்ப வந்து நேரம் வேக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் கடைசியில். இந்த 2-3 டீஸ்பூன் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்றேன் நான். கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மஷ்ரூம் ஒயிட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து காரமும் சட்டிலாக தான் இருக்கும். சாப்பிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து முடியும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do a like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.